Hello guys, welcome to Amulskitchendiaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி பார்க்கலாம். ஸோ இன்கிரீடியன்ட் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அரைக்க போகிறோம். மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே பேன்லேயே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டுக்கிறேன். வடகம் வந்து ரெடிமேடாகவும் கிடைக்குது கடையில், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம்மேடாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நான் பூண்டு வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து நான் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு முழுசாக ஒரு பூண்டு இருக்கும், நல்லா ஒரு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நான் நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை வதக்கிட்டு இருங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் நல்லா நைஸாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரைச்சி யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், சும்மா கரண்டியாலேயே கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு, சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சி எடுத்தது, அது வந்து ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் நல்லா 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியும் கொதிக்க விடலாம். இதை பாருங்கள், நல்லா கொதிக்கணும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம் இல்லையா, வறுத்து அரைச்ச அந்த பொடியையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்கணும். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்ற போகிறேன். உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா, நெய் வேணும், நெய் உங்களுக்கு பிடிக்கும் நெய் ஃப்ளேவர் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. இன்னும் கூட குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கூட கொதிக்க வச்சுட்டேன். இதை பாருங்கள், இன்னும் கூட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் வீடியோ சஜஷன் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.